பிரைஸ் த லார்ட். திருப்பாடல்கள் அதிகாரம் 100 இறை வார்த்தை 4. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளதவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வருஷத்தின் கடைசி நாள், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்திருக்கிறார், உடை கொடுத்திருக்கிறார், இருக்க இருப்பிடம் கொடுத்திருக்கிறார், நல்ல சுகம் கொடுத்தார், நல்ல பலன் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் கண்ணை இமை காப்பது போல் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மில் கண்ணோக்கமாயிருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம முழு உள்ளத்தோடு முழுமையாய் ஆண்டவருக்கு நாம் நன்றியோடு அவரை நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 118 நம்ம வாசிக்கிறோம். என் மன்றாட்டை கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அக மகிழ்வோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன், ஆண்டவரை நான் புகழ்ந்தேத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். நன்றியோடு அவரை நாம் நினைத்து பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருந்தார். நம் நினைவுகள் எல்லாம் தொலையில் இருக்கும் போதே ஆண்டவர் உயிர்த்து அறிந்திருந்தார். நான் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரிந்தது. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை அறிந்திருக்கிறீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கிறீர். என்னை பற்றியும் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வானத்துக்கு ஏறி சென்றாலும் அங்கே தான் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்க அமைத்து கொண்டாலும் அவர் அங்கேயே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் அறிந்து நம்ம மேலே கண்ணோக்கமாயிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். நன்றியோடு அவரை துதித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சி நாம் நடந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நாம் நடந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக நாம் நடந்திருக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசுத்த உள்ளத்தை கொடுங்கப்பா, நாங்கள் உமது உண்மையின் வழியில் நடக்கணும், உமது மாசற்ற வழியில் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம துதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறாரு. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். இந்த வருஷத்தில் ஒருவேளை ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி நம்ம நினச்சிருக்கலாம். ஆண்டவர் அதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தகப்பன். ஆண்டவர் நிச்சயமாக கால தாமதப்படுத்தினாலும் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவார். அதுலேயும் ஒரு நன்மை நமக்கு உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாத்தையும் ஏற்ற காலத்தில் செய்து நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நம்ம அஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் நன்மையானது செய்ததுக்காய் ஆண்டவரே இந்த நாள் எங்களை நடத்துனதுக்காய் நன்றி. இந்த வருடம் முழுவதுமாய் எங்களோட கூட எங்களை கரம்பிடிச்சு நீங்கள் வழி நடத்துனீங்க சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பாடல் 128 நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு நடந்திருக்கிறோம். அந்த 5 நடந்த பயன்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், என் நற்பேரும் நலமும் பெறுவீர், உன் இல்லத்தில் உன் துணைவியர் கடிதம் திராட்சை கொடியை போல இருப்பர், உண்ணுமிடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல நம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீர் பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வீராக.
நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக, இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த வருடம் முழுவதுமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றிகளை நாம் செலுத்துவோம். கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இம்மட்டு உதவின எபினேசர், இனிமேல் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிறக்க போகிற அந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையான முடிசூட்டும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு கொடான கொடி நன்றி. இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து போஷித்து எங்களை அருமையாய் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து, அப்பா எங்களை பலப்படுத்தி நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து எங்களை அப்பா பாதுகாத்து சமாதானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்துறீங்களப்பா. நமக்கு கொடான கொடி நன்றி. பிறக்க போகும் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நன்மையான எங்களை முடிசூட்டும்படியாய் இந்த கரங்களுக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்கள் கூட இணைந்து ஜெபித்த உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.